பொண்ணு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? யார தேடிட்டு இருக்க? ரஜினிமா, அவ வரேன்னு சொன்னால. ஓ, வர ட்ரை பண்றேன்னு தான் சொன்னாங்க. வரேன்னு ஒன்றும் சொல்லல. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவ என் ஃப்ரெண்டு, நிச்சயமா வருவா. அனிதா, ரஜினிமா அது முடிவு என்னன்னு மாப்பிள்ள சொல்லணும். இல்ல அப்பா அம்மா அக்கா நீங்களாச்சும் சொல்லணும். ஃப்ரெண்டு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. ரஜினியும் பார்த்திபனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களை விட என் தம்பிய பத்தி ரஜினிக்கு தான் நல்லா தெரியும். ரஜினி, நீ சொல்லுடி. ராகவி பார்த்திபனுக்கு ஓகே தானே? என்ன? என்ன ரஜினி, சொல்லு. ம். ரெண்டு பேரும் நல்ல ஜோடி அனிதா. பெர்ஃபெக்ட் பேரா இருப்பாங்க. எனக்கும் ராகினி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு ஓகே தாங்க. நாங்க கலந்து பேசி நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்ப நாங்க கிளம்புறோங்க. வரோங்க. சரிங்க. போயிட்டு வரோம் மாப்பிள்ள. அப்ப சரிங்க. தேங்க்ஸ் ரஜினி. எனக்காக உன் வேலையெல்லாம் விட்டு வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரஜினியை வர சொன்னதே தப்பு. அதுலயும் அந்த பொண்ணு ஓகேவான்னு அவங்களையே கேக்குற. ஆமா அனிதா, பாவம் ரஜினி, அவ முகமே வாடி போச்சு. நீ சொன்னதை கேட்டுதான் அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி அவங்கள டார்ச்சர் பண்ற? டேய், நான் ஒன்னும் டார்ச்சர்லாம் பண்ணல. ரஜினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ நார்மலா தான் இருக்கான். அவ ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறா. நீ ரொம்ப சீனை போடாம கிளம்பு. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபீலா? நான் இதுக்கு ஃபீல் பண்ணணும்? 1,48,000 தடவையா சொல்றேன். உங்களுக்கு உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. அது உங்களுக்கு வராது. என் மனசுல இருக்கிறதா நான் பேசுறேன். அனிதாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம போனதான் என் மனசு ரொம்ப காயப்படும். அந்த சத்தியத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீயும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க.
ம்ஹும்ஹும். கொடுக்க வச்சீங்க. நான் மனசார எந்த சத்தியமும் பண்ணலங்க. இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அனிதா ரொம்ப தீவிரமா இருக்கா. உங்க குடும்பம் சுயநலமா யோசிச்சு அரவிந்த ராதிகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களும் குடும்பத்துக்காக அரவிந்த விட்டு கொடுத்துட்டீங்க. நான் சொல்லலங்க, எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. அதே ஒரு காரணமா சொல்லிட்டு அதே தப்ப அவளும் செஞ்சிட்டு இருக்கா. அவ தம்பி நல்லா இருக்கணும்னு உங்க காதுல விட்டு கொடுக்க சொல்லிருக்காளே, அது சுயநலமா தெரியல? இப்போ அவளுக்காக நீங்க என்ன விட்டு கொடுக்குறீங்க, அது தப்பா தெரியல? என்ன அமைதியா இருக்கு வீடு. எப்படி ஆரம்பிக்கிறது? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ம், ம். பத்மாமா, ஒரு நிமிஷம். ஏய், உனக்கு அவகிட்ட என்ன பேச்சு? இருமா. பத்மாமா, ரஜினி ரூம்ல இருக்காளா? இல்லையேம்மா. ஆ, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலாமா? அதை ஏண்டி என்கிட்ட கேக்குற? இவகிட்ட கேளு. அனிதா ஃபோன் பண்ணான்னு எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்கா. எல்லாம் இவகிட்ட தான் எழுதிட்டு போவா. இவகிட்ட கேட்ட என்கிட்ட சொல்லல, போன்ல பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவா. அந்த அனிதா பேசின பேச்சுக்கு அவ பின்னாடி சுத்த எப்படிதான் அவளுக்கு மனசு வருதோ தெரியல. இவங்களுக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்றேம்மா. அவ எங்க போயிருக்கா தெரியுமா? பார்த்திபனுக்கு பொண்ணு பார்க்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமாமா, அவனுக்கு இன்னைக்கு பொண்ணு பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அந்த அனிதா. அவ கூப்பிட்டதும் இவ போயிருக்கா. அவ வருவாள்ல, நீயே கேட்டு பாரு. ரஜினி,